அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் ஒர்க்கிங் டீச்சருக்கான டெட் எக்ஸாம் பேப்பர் 1க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ்க்கும் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ்க்கும் தனித்தனியான வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டோம். 96 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் சேம். அதே போல் பேப்பர் 1க்கான 96 டேஸ் ஸ்டடி பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் டிலே பண்ணாமல் படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இமிடியேட்டாக நம்ம ஸ்டடி பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? வரக்கூடிய 28ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகும் போது, சரிங்களா? 28 நீங்கள் ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. மார்ச் 5ஆம் தேதி அதுக்கப்புறம் முதல் தேர்வு எழுதுவீங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னைக்கு? மார்ச் 5. ஃபஸ்ட்டு டெஸ்ட் கூட எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்கும். மீதி எல்லாத்திற்கும் 4 நாட்களுக்கு ஒரு தேர்வு. சரிங்களா? ஸ்டடி பிளான் 96 நாட்களுக்கான ஸ்டடி பிளான். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இதுலேயும் அதே போல் மினி டெஸ்ட், புக் பேக் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய தேர்வுகள் இந்த ஒரே கோர்ஸ்குள்ளே இருக்க போது. ஸோ இந்த ஒரு கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேப்பர் 1 தாராளமாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? டெட் எக்ஸாம் பேப்பர் 1ல் நம்ம இவ்வளோ ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கோரை தாராளமாக ரீச் பண்ணிட முடியும். ஏன்னா வெறுமனே பிளான் பேஸ்டு டெஸ்ட் மட்டும் இல்லாமல் இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ப்ளஸ் நிறைய மினி டெஸ்ட் கொடுக்க போகிறோம். புக் பேக் டெஸ்ட், சரிங்களா? ஒரு 2 சப்ஜெக்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு புக் பேக் டெஸ்ட்டும் இருக்க போகுது. சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக இதில் நிறைய டெஸ்ட் இருக்கும்போது ஓவராலாக எவ்வளோ தேர்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75க்கு மேற்பட்ட தேர்வுகள் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? 24 டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே கிளியர் பண்ணிட முடியும். பட் நிறைய டெஸ்ட் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் பிஸியாக வந்து டெஸ்ட் எழுதிட்டே இருக்கும்போது நீங்கள் தாராளமாக எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு 85 கேள்வியில் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாதா? தாராளமாக பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 9000 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, 4 நாட்களுக்கு ஒரு தேர்வு. ஓவராலாக நீங்கள் 96 நாட்களில் கம்ப்ளீட் பண்ணிட போகிறீங்க. சரிங்களா? நமக்கு இன்னுமே ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது. அதில் நிறைய ரிவிஷன் பண்ணலாம். ஓகே, இதற்கான ஃபீஸ், ஆஃபர் ஃபீஸ் என்ன? 1300 ரூபா. சரிங்களா? ஏன்னா நீங்கள் இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு தான் எழுத போகிறீங்க. ஸோ முடிஞ்ச வரையும் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபீஸ் கம்மியான ஃபீஸில் இவ்வளோ எல்லாமே கொடுக்க போகிறோம். சரிங்களா? டெஸ்ட் பேட்சும் இருக்க போது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் இருக்க போது, புக் பேக்கான டெஸ்ட்டும் இருக்க போது, மினி டெஸ்ட்டும் இருக்க போது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. திரும்பவும் எழுதுனாலும் எழுத முடியும். சரிங்களா? மொபைல் சிஸ்டம், லேப்டாப்லேயும் எழுதிக்க முடியும். மார்க் ரேங்க் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மார்ச் 4ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டிலே ஆகும். முடிஞ்ச சொல்லி முன்னாடியே ஜாயின் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 2 to 3 டேஸில் இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. சரிங்களா? இதுவே மார்ச் 1ஆம் தேதி ஜாயின் பண்ணிங்கன்னா 2ஆம் தேதி ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. அதையும் நோட் பண்ணிக்குவாங்க. ஓகே, அடுத்து டோட்டலாக இருக்கக்கூடிய தேர்வுகள் 24. அப்போ அதில் எவ்வளோ டெஸ்ட் எழுதுவீங்க அப்படின்னு பார்க்கும், எவ்வளோ கொஷின்ஸ் டெஸ்ட்டாக எழுதுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3600 கொஷின்ஸ் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் தமிழ்லையும் சோசியல்லையும். ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் போய் படிச்சுட்டு இருக்க வேண்டாம். நமக்கு இருக்கக்கூடிய டைமில் நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய புக் பேக்கும் சோசியல் இருக்கிற புக் பேக்கும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஒரு கொஷின் கூட தப்பு பண்ணக்கூடாது. தமிழ், சோசியல் 6லேருந்து 10 வரையும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு 4000 கொஷின்ஸ் மினி டெஸ்ட்டு ப்ளஸ் புக் பேக் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 4000 கொஷின்ஸ் எழுத போகிறீங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு 12 தேர்வுகள், இது ஒரு 1800. இது எல்லாமே சேர்க்கும் போது 9000 கொஷின்ஸ்க்கு மேலே தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இதுலேருந்து ஒரு 90 கொஷின் நம்ம போட முடியாதா? நீ 75 கொஷின்ஸ், 75 தாராளமாக போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு கீழே ஃபார்ம் கொடுக்குற அதை என்ரோல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த டெஸ்ட்டை நீங்கள் 10 டைம்ஸ் சொல்லி திரும்ப திரும்ப எழுத முடியும். எங்கேருந்து வேணாலும் எழுத முடியும். அதே போல் எனி டைம் நீங்கள் விருப்பப்படக்கூடிய டைமிங்கில் எழுத முடியும். காலை 4 மணிக்கு எழுதணும் அப்படின்னாலும் எழுதலாம், நைட்டு 10 மணிக்கு எழுதினாலே எழுத முடியும். சரிங்களா? ஸோ உங்களுடைய விருப்பப்படுற டைம் தான். எப்போ எழுதினாலும் உங்களுடைய மார்க்கோ ரேங்கோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. சரிங்களா? ரேங்க் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ரேங்க் வந்து 2 ஹவர்ஸில் அப்டேட் ஆகிடும். மார்க் வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகிடும். உடனே எழுதி முடிச்சோடனே உங்கள் மார்க் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கிராஃபும் ஆப்லேயே அப்டேட் ஆகிடும். சரிங்களா? ஒவ்வொரு தேர்வுகளையும் என்ன மாதிரி நீங்கள் மதிப்பெண் வாங்குறீங்க, 80, 85, 90, 95ன்றது எல்லா டெஸ்ட்டுக்கும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் தனியாக காட்டும். ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ ஜிபே நம்பர் இதே தான். கோர்ஸ் டேரெக்டாக ஆப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். 1300 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஃபார்முக்கான லிங்க்கும் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ணுறவங்க
இந்த மாதிரி தனித்தனி கோர்சஸாக இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ், பேப்பர் 2 மேக்ஸ் சயின்ஸ் அப்படின்ட்டு டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே போல் காமன் டெட்டுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் காமன் டெட்டுக்கு 1-2 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் போயிட்டுருக்கு. அதில் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆசிரியர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது வந்து காமன் டெட் சரிங்களா. இது ஒர்க்கிங் டீச்சர் மட்டும் எழுதக்கூடிய டெட் எக்ஸாம் சரிங்களா. ஓகே, ஸோ ஆப்பில் வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளானும் நான் கொடுத்துருக்கேன், வீடியோக்கில் பிடிஎஃப்லேயும் நான் கொடுத்துருக்கேன். இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்களே ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்னது தான் இருக்கும். நம்மளுடைய ஸ்டடி பிளான் என்ன பேட்டர்னில் இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் எக்ஸாம் பேட்டர்னில் தான் இருக்க போகுது. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் 30 கொஷின், தமிழில் 30 கொஷின், இங்கிலீஷில் 30, அப்புறம் மேக்ஸ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸ். இது பேப்பர் 2க்கு. இதுவே உங்களுக்கு பேப்பர் 1 அப்படின்னு வரும்போது சரிங்களா, பேப்பர் 1 அப்படின் போது இங்கே எங்கே மாறும் அப்படின்னா இது இவிஎஸ்ஸாக மாறிடும் சரிங்களா. ஸோ இங்கே ஒரு 30 கொஷின், மேக்ஸில் 30 கொஷின் சரிங்களா, மேக்ஸில் 30 கொஷின், அப்புறம் இவிஎஸ்ல 30 கொஷின் சரிங்களா. ஸோ பிடிஎஃப்ல அப்டேட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 150 கொஷின் அதே பேட்டர்னில் தான் எக்ஸாம் இருக்க போகுது சரிங்களா. பட் நம்ம 6, 7, 8 அப்படின்னு பார்க்கும்போது சயின்ஸ் தனியாக, சோசியல் செஞ்சால் பிரித்து படிப்போம். அப்போ சயின்ஸில் 15, சோசியலில் 15, மேக்ஸில் 30 கொஷின் சரிங்களா. பேப்பர் 1க்கான பேட்டர்னில் தான் எக்ஸாம் நடக்க போகுது. பேப்பர் 1ல் நம்ம எவ்வளோ மார்க் போட்டால் போதும், ஜென்ரல் கேட்டகரினா 90 மார்க், பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூனா 75 சரிங்களா, எஸ்சி, எஸ்சி, எஸ்டினா 60 கொஷின் சரிங்களா. ஸோ இதே தான் இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நம்ம பேப்பர் 1, பேப்பர் 2ல் என்ன வித்தியாசப்படுத்தி பார்க்க போகிறோம், நம்மளுடைய கட் ஆஃபில் இருக்கக்கூடிய அதே மார்க் தான். 75 கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் போதுமானது. ஓகே, 75 கொஷின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சோசியல்ஸ், அதே போல் சயின்ஸ் சரிங்களா. இங்கே ஒரு 15 கொஷின், இங்கே ஒரு 15 கொஷின். ஸோ சோசியல் ப்ளஸ் சயின்ஸில் 30 கொஷின், மேக்ஸில் 30 கொஷின், இங்கிலீஷில் 30 கொஷின், தமிழில் 30 கொஷின், அதே போல் சைக்காலஜியில் 30 கொஷின். இதை படிக்கிறதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் படிக்க போகிறோம் சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நமக்கு பேப்பர் 1ல் நடந்த ஏற்கனவே 2025 பேப்பர் 1 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் என்ன நடந்துச்சோ அந்த கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு 30 கொஷின் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஆனால் 150 கொஷினும் படிக்க போகிறீங்க. இதே போல் தான் அதுக்கு முன்னாடி 2022 நடந்த பேப்பர் 1க்கான கொஷின் பேப்பர், அதே போல் ப்ரீவியஸாக நடந்த எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் கிட்டத்தட்ட 8 தேர்வுகளையும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் சைக்காலஜி ஒவ்வொரு யூனிட்டை தமிழ்லையும் நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 யூனிட் சரிங்களா, நல்லா படிங்க. பட் உங்களுக்கு வந்து பேப்பர் 1 படிக்கும்போது 8, 9, 10 அந்த யூனிட்கானதும் நீங்கள் படிக்க போகிறீங்க சரிங்களா. பட் ஒரு 7 யூனிட் நல்லா படிங்க. பேப்பர் 2 படிக்கணும் கண்டிப்பாக 7 படித்தா போதுமானது. பேப்பர் 1ல் 10 வரலையும் படிக்கிறதுக்கான நமக்கு சோர்ஸ் இருக்குது. பட் ஒரு 7 யூனிட் இங்கேயும் நீங்கள் படிச்சுனா போதுமானது. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் சைக்காலஜி. இப்போ மற்ற சப்ஜெக்ட் எப்படி படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்மாக படிக்க போகிறீங்க. 7th ஒரு டேர்ம், அதே போல் தமிழில் ஒரு டேர்ம், இங்கிலீஷில் ஒரு டேர்ம், மேக்ஸில் ஒரு டேர்ம், சோசியலில் ஒரு டேர்ம். இது போல் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க சரிங்களா. இங்கிலீஷில் 30 கொஷின், மேக்ஸில் 30 கொஷின், சயின்ஸில் 15, சோசியலில் 15. அப்போ எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டேர்ம் படிச்சுட்டு போக போகிறீங்க. நான் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்புலையும் படித்தா போதுமா சார், பேப்பர் 1 தானே அப்படின்னு கேட்காதீங்க. 6லேருந்து 10 வரையும் நல்லா படிங்க சரிங்களா. 1லேருந்து 5 வரையும் இவிஎஸ் 30 தான் நமக்கு பேப்பர் 1 கொடுத்துருப்பாங்க சரிங்களா. பேப்பர் 1 பொறுத்தவரையும் இவிஎஸ்ல 30 கொஷின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரையும் ஓகே. ஆனால் நமக்கு எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 10th ஸ்டாண்டர்ட் வரையும் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சயின்ஸு சோசியல் சேர்த்து படிங்க, அதுதான் இவிஎஸ் நமக்கு சரிங்களா. அப்போ ரெண்டும் சேர்ந்து 30 கொஷின். ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு இருக்க போது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது எந்த டெஸ்ட்லையும் நல்லா படித்தா போதும் அப்படின்னா குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்புலையும் நல்லா படிங்க, 15வது டெஸ்ட் வரலையும் சரிங்களா. அதுக்கப்புறம் வரக்கூடிய டெஸ்ட் என்ன சார் பண்ணுறது, சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ப்ராக்டிஸ், ஏன்னா டெஸ்ட் பேட்ச்னா கம்ப்ளீட்டாக இருக்கணுன்றதை நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் 21 டெஸ்ட் வழி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, லோயர் ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 15 தேர்வுக்கு அப்புறம் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு இது எல்லாமே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இவிஎஸ் இது எல்லாமே நீங்கள் படிப்பீங்க சரிங்களா. தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், அதுவுமே கொடுத்துருவோம், மேக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். லோயர் ஸ்டாண்டர்டுக்குமே தேர்வுகள் இருக்கும். ஓகே, அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பேப்பர் 1ல் ஒரு 12 தேர்வுகள் எழுதுவீங்க சரிங்களா. ஒவ்வொன்றிலையும் 150 கொஷின்ஸ் இருக்கும். அது தனியாகவே டெஸ்ட் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து அது முடித்த பிறகு சோசியல்லையும் தமிழ்லையும் மினி டெஸ்ட் வந்து ஒரு 21 டெஸ்ட் கொடுத்துருக்கேன் சரிங்களா. தமிழில் இங்கே ஒரு 6 டெஸ்ட்டு, அப்புறம் சோசியலில்
இருக்கக்கூடிய தேர்வுகள் சரிங்களா. இங்கே ஒரு சோசியலில் ஒரு 9 தேர்வு, அப்புறம் சயின்ஸில் இருக்கக்கூடியது சரிங்களா. சயின்ஸில் ஒரு 6 தேர்வுகள் சரிங்களா. சயின்ஸில் ஒரு 6 டெஸ்ட்டு, அப்புறம் சோசியலில் ஒரு 9 தேர்வுகள். ஓவராலாக ஒரு 21 டெஸ்ட்டு மினி டெஸ்ட்டாக நீங்கள் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் புக் பேக் டெஸ்ட்டு தமிழ் ப்ளஸ் சோசியலில் கிட்டத்தட்ட 26 தேர்வுகள் வந்து நீங்கள் புக் பேக் டெஸ்ட்டாக எழுத போகிறீங்க சரிங்களா. லோயர் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹையர் ஸ்டாண்டர்ட் 6th 7th 8th 9th தமிழ், அதே போல் சோசியல் சயின்ஸ் இது எல்லாமே, ஏன்னா பேப்பர் 1 அப்படின்னு பார்க்கும்போது சரிங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண பிறகு உங்களுடைய கோர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பில் ஹோம் பேஜில் மேலே பர்ச்சேஸ்டு கோர்ஸ்னு சொல்லி உங்கள் கோர்ஸ் காட்டும். உங்கள் கோர்ஸ்க்குள்ளே கண்டென்ட் அப்படின்ற மெனுவுக்குள்ளே உங்களுக்கான பிளானு, அதே போல் உங்களுக்கான ஸ்டடி பிடிஎஃப், உங்களுக்கான டெஸ்ட் இது எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும். உங்களுடைய ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய உங்களுடைய கோர்ஸில் கண்டென்ட் மெனுவுக்குள்ளே இது எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும் சரிங்களா. உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான எப்படி பார்க்கணுன்ற வீடியோவும் சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சிஸ்டம் லேப்டாப்பில் பார்க்கணுன்னா இதே வியூ தான் சரிங்களா. மொபைலில் பார்க்குற மாதிரி சிஸ்டம் லேப்டாப்லேயும் நீங்கள் பார்த்துக்க முடியும். டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டீங்க, உங்களுடைய மார்க் ரேங்க்லாம் செக் பண்ண அப்படின்னாலும் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க, 100 பேர் எழுதியிருக்காங்களா 200 பேர் எழுதியிருக்காங்களான்றதும் செக் பண்ணிக்க முடியும். எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றதும் செக் பண்ணிக்க முடியும். அதே போல் ரேங்க்கு, மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்க் என்ன, உங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்றதும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மதிப்பெண்கள் 150 கொஷனுக்கு நம்ம எவ்வளோ கொஷின் கரெக்டாக போட்டிருக்கோம். அதே போல் வியூ சொல்யூஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஷின் ஆன்சரை திரும்பவும் நீங்கள் ரீட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இது டெஸ்ட் எழுதி முடித்த பிறகு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் என்ன கொஷின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இங்கே தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக தான் கொஷின் வந்து அப்லோட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது 150 கொஷின் ஒரே டெஸ்ட்டாக எழுதும் போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் போடுறோம், மேக்ஸில் 20, தமிழில் 25 அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் என்ன வெயிட்டேஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் சரியா. ஸோ இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட மற்ற ஆசிரியரோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க, டாப் ரேங்க் வாங்கக்கூடிய மார்க் என்ன, உங்களுடைய மார்க் என்ன, அதே போல் ஆவரேஜாக எல்லாரும் என்ன மார்க் வாங்குறாங்க, 70 80 இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, டெஸ்ட் எல்லாமே எழுதி முடிச்சிட்டிங்க, இல்லை ஒரு 10வது டெஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்க, முதல் தேர்வுக்கான கொஸ்டின் ஆன்சரை நம்ம படிக்கணும் அப்படின்னாலும் உங்களுடைய ப்ரொஃபைல் போனீங்க அப்படின்னா ஆப்பில் ஹோம் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. கீழே இங்கே ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். உங்களுடைய ப்ரொஃபைல் போனீங்க அப்படின்னா கோர்ஸ் டெஸ்ட், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸு கீழே கோர்ஸ் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த கோர்ஸ் டெஸ்ட்டில் 1 2 3 இந்த மாதிரி நீங்கள் எழுதின டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கொஸ்டின் ஆன்சரை ரீட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். முதல்ல பிளான் பாருங்கள் சரிங்களா. பிளான் வந்து நம்ம எக்ஸாம் பேஸில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. ஓகே, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, என்ன பேட்டர்ன் நீங்கள் படித்தா போதுமானது. பேப்பர் 1க்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அதே போல் 75 கொஸ்டினை டார்கெட் பண்ணீங்க போதுமானது. இங்கே இவிஎஸ்ஸை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க சரிங்களா. சயின்ஸு ப்ளஸ் சோசியல் ரெண்டுமே சேர்ந்து இவிஎஸ்ஸாக உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ அதே பேட்டர்னில் நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிங்க, புக் பேக் கொஸ்டின்ஸ் படிங்க, டெஸ்ட்டு கொடுக்குறத படிச்சுட்டு எழுதுங்க. அதில் ஒரு 90 கொஸ்டின்லேருந்து 110 கொஸ்டின் இந்த லெவலில் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக டெட் வந்து கிளியர் பண்ணிட முடியும் சரிங்களா. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்கு எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்றதுலாம் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்பேன், அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. இது தமிழ் மீடியமுக்கான பேட்ச்சு. பிளான் பிடிஎஃப் எல்லாமே செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு அதன் பிறகு ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா. காமன் டெட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இல்லை தனியாக வீடியோ கொடுத்துருப்போம் காமன் டெட்டுக்கு சரிங்களா, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.